இப்போ பரவளையம் நீள்வட்டத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அதிபரவளையத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிபரவளையத்துலேயும் நீள்வட்டம் மாதிரி 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ் அச்சுக்கு இணை, இன்னொன்று ஒய் அச்சுக்கு இணை. ஸோ படத்தை பார்த்தாலே தெரியும். நீள்வட்டம் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா அதிபரவளையம் அதே மாதிரி தான், கொஞ்சம் மட்டும் மாறும். இப்போ எக்ஸ் அச்சுக்கு இணைனா எக்ஸ் அச்சில் இந்த அதிபரவளையம் இருக்கும். இந்த உள்ள இருக்கிறது தான் இயக்குவரை. இதுக்கெல்லாம் 2 குவியங்கள் இருக்கும் இல்லையா? நீள்வட்டத்துக்கு அதே மாதிரி தான் எஸ் எஸ் டேஷ்னு இருக்கும். அதிபரவளையத்துக்கும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ இது வந்துட்டு எக்ஸ் அச்சு இணையான அதிபரவளையம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா அது எக்ஸ் அச்சுக்கு இணை, முதல்ல ஒய் ஸ்கொயர் வந்துச்சுன்னா அது ஒய் அச்சுக்கு இணை. இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. இதே நீள்வட்டமா இருந்தா ஏ ஸ்கொயர் வந்து யார் மேல இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மேல இருந்தா எக்ஸ் அச்சுக்கு இணைன்னு போடுவோம். ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயருக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒய் அச்சு இணைன்னு போடுவோம். அந்த பேசிக் போய் பாருங்க. அதிபரவளையத்தை முடிவு பண்றது ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கீழே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும் 2 டைப்லையுமே. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா அது எக்ஸ் அச்சுக்கு இணை, ஒய் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா அது ஒய் அச்சுக்கு இணை. அப்புறம் நீள்வட்டத்தில் இங்கே ப்ளஸ் இருக்கும், அதிபரவளையத்தில் மைனஸ் இருக்கும். ஓகேவா? அது பாரு, ஒய் அச்சுலையும் மைனஸ் இருக்கும். மீதி ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 எல்லாம் சேம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எல்லாமே அதே, நீள்வட்டத்துக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா சி ஸ்கொயர் வந்து அங்கே வந்து இந்த இடத்துல மைனஸ் இருக்கும், அதிபரவளையத்தில் ப்ளஸ் இருக்கும். மற்றபடி மையம், முனையம், குவியங்கள், இயக்குவரையின் சமன்பாடு, எக்ஸ் அச்சுக்கு நீள்வட்டத்தில் என்னமோ அதே தான் இங்கேயும். ஒய் அச்சுக்கு நீள்வட்டத்துக்கு என்ன ஃபார்முலாவோ மையம், முனை, குவியம், இயக்குவரை சேம் ஃபார்முலா. ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிற விஷயம் சி ஸ்கொயரும் இங்கே இருக்கிற மைனஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஃபர்ஸ்ட்ல ஒய் ஸ்கொயர் வரும். இது மட்டும்தான் அதிபரவளையத்துக்கான பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? இதை பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த பயிற்சி 5.2ல 3வது கொஸ்டின்ல இருக்கிற சப்டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, அடுத்து நம்ம கணக்கு போடலாம்.